ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் நாட் சினிமா வித் மீ காமேஷ். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்திருக்கேன். அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா சாரோட பயோபிக் மூவி தான். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இளையராஜா பயோபிக் வந்து ஃபேன்ஸ் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை எடுத்து சென்னையில் வந்து ரீசெண்டாக அவரோட பயோபிக்கோட போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போஸ்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசாக இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் வந்து ஒரு சென்னையிலேருந்து நிற்கிற மாதிரியும் அந்த சென்னையிலேருந்து அவர் எப்படி வந்து க்ரோ ஆகினார், ஒரு மெட்ராஸ்க்கு வந்து அவர் எப்படி வந்து க்ரோ ஆன மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷனாக வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து சென்னையில் நடந்தது. ஸோ இந்த ஈவெண்ட்டில் கமல்ஹாசன் சார், தனுஷ் சார்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க. படம் எப்போ வரப்போகுது, படம் எப்படி போயிட்டுருன்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ படத்தோட ஷூட்டிங்ஸ்லாம் வந்து நிறைய முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து இளையராஜா சாரோட ரோலை வந்து தனுஷ் சார் பண்ணலாம்னு சொல்லிட்டு மெயினாக லீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்து இந்த படத்தை வந்து கமல்ஹாசன் சார் தான் வந்து மொத்த ஸ்கிரிப்ட்மே எழுதியிருக்காராம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் எப்படி ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படி வந்து அவர் இந்த மாதிரி பொசிஷன் வந்தார்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் சார் ரொம்ப துல்லியமாக வந்து எழுதியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் ஒரு மெயின் அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் சாருக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 கோடி சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஒரு படத்துக்கு அவர் சேல் பண்ணுற வந்து ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 கோடி. அவர் வந்து 50 கோடி தான் ஒரு படத்துக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாரு. ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஃபிலிம் என்னன்னா இந்த படத்தோட மொத்த ஷூட்டுமே வந்து 70 டேஸ் இருக்குது. அதில் தனுஷ் சாரோட மெயின் ஷூட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50 to 70 டேஸ்க்குள்ளேயே முடிஞ்சிடும் அப்படின்றாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு வந்து அவருக்கு 1 கோடி அப்படி தர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட் பார்த்தோன்னே நிறைய பேர் ஷாக்காக இருக்காங்க. என்னடா இது ஒரு நாளுக்கு 1 கோடி சம்பளமா அப்படின்னா, ஆமாங்க, பிகாஸ் தனுஷ் சாரோட மொத்த சேலரியுமே வந்து பார்த்தீங்கன்னா 50 கோடின்றாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து முன்னணி நடிகரான விஜய், அஜித்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி சம்பளத்தை வாங்குறாங்க. பட் தனுஷ் பார்த்தீங்கன்னா வந்து 50 கோடி வந்து சார்ஜ் பண்ணுறது சொல்லிட்டு கொஞ்சம் நெகோஷியபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டுமே வந்து கொஞ்சம் ஹையாகவே வைக்கிற மீடியம் மாடரேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து தனுஷ் சார் வந்து 50 கோடி கேட்கறது வந்து மேபி வந்து அந்த டீமுக்கு வந்து கொஞ்சம் இஷ்யூவாக ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு காசிப் போயிட்டு இருக்கு. பட் அது கன்ஃபார்ம் ஆகல. கூட சீக்கிரத்தில் இந்த படத்தோட எல்லா அப்டேட்டுமே வந்து அவங்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வேணும்னா என்னோட சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.